இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் அநீதம் செய்யப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் இறைவனை அழைத்தால் இறைவா என்ற ஒரு வார்த்தை போதும். அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் கிடையாது. அவன் கேட்டால் இறைவன் கொடுப்பான். அநீதம் செய்யப்பட்டவன் கரத்தை ஏந்தி விட்டால் போதும், அவ்வளவுதான். அநீதம் செய்தவன் அழிந்து விடுவான். அநீதம் செய்பவனுக்கு இறைவன் அவகாசத்தை அளித்துக் கொண்டு இருப்பான். அவனை பிடிக்க நாடினால், அநீதம் செய்தவனை தண்டிக்க நாடினால் அவ்வளவுதான். தண்டனை கொடுக்கும் வரைதான் அவனுக்கு இரக்கம். தண்டனையை கொடுக்க நாடிவிட்டால் உலகத்திலேயே அவ்வளவுதான், அழிந்து விடுவான். இறைவனை விட்டு அவனை தப்பிக்க முடியாது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில பாவங்களுக்கு தண்டனையை இறைவன் விரைவாக முற்படுத்துவான். அதை விரைவாக கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நாடுவான். அதில் ஒன்று பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடத்தல், இன்னொன்று அநீதம் செய்தல். அநீதம் செய்பவனுக்கு நீதியை நிலைநாட்ட இறைவன் நாடுவதை தான் விரும்பி நாடுகிறான், விரைவாக அவனுக்கு செய்வதை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிரார்த்தனையில் ஒன்றை இணைப்பார்கள், யா அல்லாஹ், அநீதம் நான் செய்வதிலிருந்தும் எனக்கு அநீதம் செய்யப்படுவதிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். நீதிக்கு மாற்றமாக நடத்தல் தான் அநீதம். எந்த ஒரு உரிமை ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த உரிமைக்கு மாற்றமான ஒரு செயலை செய்தல் தான் அநீதம். இந்த அநீதத்தை இறைவன் தடை செய்து விட்டால் இறைவன் எந்த செயலையும் பொறுத்துக் கொள்வான். ஒரு மனிதனுடைய செயலில் அநீதம் கலந்து விட்டால் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். நான் ஒருவனுக்கு அநீதம் செய்து அநீதம் செய்யப்பட்டவன் எனக்கு எதிராக ஒரு பிரார்த்தனையை செய்து விட்டால் அவ்வளவுதான், வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க வீணாகும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த செய்தியை பாடமாக படிப்பனையாக பெற்றுக்கொள்வோம். அடுத்த சமூக நீதியுடைய செய்தியோடு அடுத்த அமர்வில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.